சம்மர் சீசனில் சாமந்தி செடியில் நிறைய மொட்டு வர்றதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ மொட்டு வந்திருக்கு. இந்த செடி பாருங்கள், இது வந்து பழைய செடி. நான் பூலாம் காமிச்சுன்னு இருப்பேன் அடிக்கடி வீடியோவில் வச்சு. இது போல் புது செடி வாங்கினா நீங்கள் வந்து பாதி அளவுக்கு பாருங்கள், இங்கேருந்து இந்த அளவுக்கு இருக்குது, பாதி கட் பண்ணிவிட்டேன். இது போல் பாதி பாதியாக கட் பண்ணிட்டு பதியம் வச்சுக்கணும். மண்ணுக்குள்ளேருந்து பிரான்ச்சஸ் எழும்பி வரும் பிளான்ஸில். இங்கே பாருங்கள் இருக்குது. இது போல் மண்ணுக்குள்ளேருந்து செடி வரும். நம்ம பாதி அளவு கட் பண்ணிட்டா இது போல் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பாதி அளவு நிறைய பிரான்ச்சஸ் வரும். அதே சமயத்தில் வெங்காயம் தோல் தண்ணி, வாழைப்பழம் தோல் தண்ணி இதெல்லாம் ஊற்றினா நிறைய மொட்டு வைக்கும். கூடவே வந்து நீங்கள் மொட்டு வைக்கிறதுக்கு என்னென்னா அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக கூட நீங்கள் பார்த்துக்கணும். சம்மர் சீசனில் அதாவது மேல் பாகத்தில் கோகோ பீட் போட்டு மண்புழு கலந்து வச்சிடணும் மேல் பாகத்தில் மட்டும். அது போல் போட்டால் தான் சில்னஸ் இருக்கும் சாமந்தி செடிக்கு. மாடியில் வச்சா கூட எதுவும் செய்யாது, அதுக்கு சொல்கிறேன். இது போல் நிறைய மொட்டு வைக்கணுன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல மொட்டு வைக்க சாமந்தி செடியில். கிரிசாந்திமம் பிளான்ட் வளர்க்கும் போது கொடி பூச்செல்லாம் பிளாக் கலரில் வரும். அதெல்லாம் நீங்கள் வேப்ப இலை கரைச்சிட்டு செடி மேலே ஊற்றிட்டிங்கன்னா அதாவது அந்த கருப்பு பூச்செல்லாம் போயிடும், நல்லா வளரும். வேப்ப இலை நிறைய அதாவது திக்காக தண்ணியில் கரைச்சி ஊற்றலாமான்னா ஊற்றலாம், எதுவும் செய்யாது. இது போல் சம்மர் சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய மொட்டு வைக்க சாமந்தி செடியில். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.